ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி பொடி தாங்க. அவசரத்துக்கு இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். இவ்வளோ தான் போடுறது. நிறையா போட்டு இது வந்து ஒரு 4-5 நாளைக்கு தாங்க வரும். நிறையா போட்டு செய்கிறதாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது அர்ஜென்ட்டுக்கு இதுக்கு தேவையானது மெயினாக வந்து உளுந்து, ஒரு 50 உளுந்து, 50 துவரம்பருப்பு, அரிசி, கருவேப்பிலை, பட்டை மிளகாய், உப்பு, பூண்டு, பெருங்காயம், கல் உப்பு தான் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும், வறுத்து அரைக்கணும். மறுபடியும் பார்த்துக்கோங்க என்னென்ன சாமான்னா இவ்வளோதான் போட்டு அப்படியே வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதாங்க பொடி, இட்லி பொடிங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை மட்டும் தனியாக எடுத்துக்குவோம். கருவேப்பிலையே மிளகாய் வந்து தனியாக எடுத்துக்குவோம். மற்றது எல்லாத்தையும் போட்டு வறுக்கணுங்க. நான் இது ரெண்டும் சீக்கிரம் கருகி போயிடும். அதனால் வந்து எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வறுக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, பத்தாட்டை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு ஒரு சட்டி வச்சு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு வறுக்கணும். நல்லா அது வாசம் வர வரையும் வறுக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கோங்க. ரொம்ப செஞ்சு வச்சா கூட அதோட காரம்லாம் போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கணும். தனித்தனியாக வேணாலும் வறுத்துக்கலாம். தனித்தனியாக ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக போட்டு எண்ணெய் இல்லாமல் வெடிச்சிட்டு இருக்கணும். கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதனால் வந்து கூட நான் ஒன்றா போட்டு வறுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் தனித்தனியாக கூட நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம். பொரியல் செவந்து வரணும் எல்லாம், அவ்வளோதான். உப்பு வெடிக்குது, பார்த்துக்கோங்க. கண்ணில் எதுவும் வந்துடும் உப்பு. உப்பு வெடிக்குதுங்க ரொம்ப. இந்த உப்பை வந்து நீங்கள் தனியாக போட்டு அரைச்சிக்கோங்க. எடுத்தாச்சு. இங்கே வந்து உப்பை தனியாக போட்டுக்கோங்க, அது வெடிக்குது. மறந்தாக்கில் நான் கூட அது மாதிரி போட்டுட்டேன். தனியாக போட்டுக்கோங்க, உப்பு வெடிக்குது, தனியாக போட்டுக்கோங்க, கவனம். இப்போ இது கருவேப்பிலையும் மிளகாயும். இது வந்து பச்சை கருவேப்பிலை இருக்குது. நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் இதுக்கு வந்து மெயினாக வந்து மிளகாயும் பூண்டு தான் நிறையா போடணும். இப்படி தான் நான் செய்வேன், சிம்பிளாக. சிறந்து வர வரையும் எல்லாம் வெடிக்குங்க, கவனம் தேவை. இதெல்லாம் வெடிக்குது பற்றியெல்லாம், அதனால் வந்து கவனம் தேவை. ஆறிடுச்சு. இதை வந்து அரைச்சிக்குவோம். உப்பை வந்து தயவு செய்து இதோட போடாதீங்க, வெடிக்குது. இல்லை என்னோடது ஈரமாக இருந்துச்சா என்னன்னு தெரியல, பார்த்து கவனமாக. இதை வந்து இந்த மிக்சி சாரில் போட்டுக்குவோம், பெரிய மிக்சி சாரில் போட்டாச்சு. இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அரைச்சிட்டு வந்தாச்சு. செம்மையாக வாசமாக இருக்குங்க, நல்லா செம்மையான வாசம். ரொம்ப நீளமாக அரைக்கக்கூடாது, ரொம்ப குறைன்னு அரைக்கக்கூடாது. இது பாருங்கள், இது மாதிரி அரைக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உரப்பு, காரம், ஜாமான் எல்லாம் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க இதில் சேர்க்குறது. பாசி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும் போட்டால். என்ன பருப்பு வகைகள் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கணும். ஆனால் உளுந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். இது பாருங்கள், செம்மையான வாசம்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இட்லி பொடி தோசை பொடி சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. வாங்க சாப்பிட்லாம்.